ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸான செகண்ட் டைப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கெட்டஸ் அண்ட் புட்டஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குவிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட்டோட செகண்ட் டைப் ஆஃப் என்னென்ன பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்புட்டோட இன்னொரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி புட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவுட்புட் அப்படிங்கிறதோட பார்த்திங்கன்னா இன்னொரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கெட்டஸ் அண்ட் புட்டஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேம்லேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி எல்லாமே புரியும். ஸோ அப்படி தான் சி ப்ரோக்ராமிங்கில் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே எல்லா மெத்தட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா நேமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கெட்டஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனோட இது ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் இன்புட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை என்ன என்டையர் லைனாக பார்த்திங்கன்னா இது ரீட் பண்ணும். ரீட் பண்ணி நீங்கள் எப்போ பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்புட்டாக ஒரு ஃபைல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது டேட்டாவை ரீட் பண்ணுறது, அது ஒரு விதமான இன்புட் ரீடிங் நம்ம சொல்லலாம். இன்னொன்று, சப்போஸ் நீங்கள் கமாண்ட் லைன்லேயே பார்த்திங்கன்னா இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த என்ட்ரிக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ நியூ லைன் நீங்கள் எப்போ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ பெரிய நீங்கள் பேசேஜ் எழுதினாலும் சரி அதை ரீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்த கெட்டஸ் ஃபங்க்ஷனுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா புட்டஸ் ஃபங்க்ஷனும் அப்படிங்கிறதும். ஸோ புட்டஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரிங் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்க ஒரு வேரியபிள் அதை அப்படியே கொண்டு போய் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் கொண்டு போய் பிரிண்ட் பண்ணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா அதில் ஒரு நியூ லைன் கேரக்டர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுன்னா அவுட்புட் லைனில் போய் பிரிண்ட் பண்ணும். அந்த அவுட்புட்டுக்கு கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலிருந்து ஒரு ஃபைலுக்கு நீங்கள் அந்த அவுட்புட்டை கொண்டு போகலாம், இல்லைனா ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ எப்படி வேணால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஆனால் கெட்டஸ் அண்ட் புட்டஸ் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய லைன் நீங்கள் என்டர் பண்ணாலும், அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை சென்டென்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை ரீட் பண்ணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நியூ லைன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும். இது ஒரு ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலோட எண்டை ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா கெட்டஸோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. புட்டஸை எப்படி நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஒரு சென்டென்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணால் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா கெட் கேர் அண்ட் புட் கேர். ஸோ அது பார்த்திங்கன்னா கெட் கேர் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் அதால் ரீட் பண்ண முடியும் அட் அ டைமில். புட் கேரால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும் அட் அ டைமில். ஆனால் கெட்டஸ் அண்ட் புட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கையோ இல்லை ஒரு லைனையோ பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரீட் பண்ணி அப்போவே நமக்கு புட்டஸ் பிரிண்ட் பண்ணி காட்டும். இதுதான் பார்த்திங்கன்னா பெனிஃபிட். நம்ம கெட் கேர் புட் கேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே நான் லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கையோ ஏதாவது ஒரு சென்டென்ஸையோ பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தேவையே கிடையாது. ஏன்னா இதுவே என்ன பண்ண போகுதுன்னா அந்த லைன் நீங்கள் எவ்வளோ பெரிய லைன் என்டர் பண்ணாலும் அதை அப்படியே ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது. அப்படிங்கிறனால அந்த லூப்பிங் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்டஸ் அண்ட் புட்டஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்டர் டு கேரக்டர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதோட ரிட்டர்ன் டைப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வாங்கக்கூடிய பெராமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா வாங்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா வாங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது. நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா கெட்டஸ் அண்ட் புட்டஸோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமாட்டிக்கு அது எப்படி நம்ம கோட் பிளாக்ஸில் ஐடியில் நான் ஓப்பன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கோடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் stdio.h அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைலை நான் என் ப்ரோக்ராமில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்காண்டி சொல்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. நம்ம ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய டெஃபினேஷன்ஸ் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஹெடர் ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நான் என் கோடில் பார்த்திங்கன்னா கெட்டஸ், புட்டஸ், பிரிண்ட்எஃப் அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றின டெஃபினேஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் இருக்குது. நான் அந்த ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணால் மட்டும் தான் என் ப்ரோக்ராம் ப்ராப்பராக ரன் ஆகும். அதனால தான் நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எப்போவுமே அஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கோடை பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுவோம். ஏன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் நமக்கு எப்போவுமே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கேரக்டரா இல்லை ஸ்ட்ரிங்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டா டைப் கேரட்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இங்கே வந்து அரே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னாலே அது கண்டிப்பாக என்னென்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ அதில் எத்தனை கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ 0லேருந்து 99 வரைக்கும் 100 கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் யூசர் ஏதாவது ஒரு வேல்யூ என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அவங்க ஏதாவது ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கெட்டஸ் ஃபங்க்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறோம். ஸோ கெட்டஸ் ஆஃப் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்குது இல்லையா, ஸோ எந்த வேரியபிளில் நீங்கள் யூசர் என்டர் பண்ணக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியபிளை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த கெட்டஸ் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன என்டர் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் திருப்பி யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் புட்டஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி திருப்பி நான் ஆர்குமெண்ட்டாக என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோமோ யூசர் என்டர் பண்ண வேல்யூவை அதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ புட்டஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுலேயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கெட் கேர் அண்ட் புட் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா வந்து பை டிஃபால்ட்டே சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட் கேருக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் கிடையாது. புட் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டஸ் அண்ட் புட்டஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த வேரியபிள்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னா யூசர் என்டர் பண்ணக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகுது. புட்டஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காட்ட போகுது ஸ்க்ரீனில். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா பில்ட் அண்ட் ரன் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கெட்டஸ் அண்ட் புட்டஸ் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, கன்சோல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து பிரிண்ட்எஃப்ல கொடுத்துருக்கனால இது என்கிட்ட கேட்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்து நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ என்டர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் வந்து போன வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா கெட் கேர் அண்ட் புட் கேர் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால டி அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிச்சு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டஸ் அண்ட் புட்டஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் இந்த எக்ஸாம்பிளில். கெட்டஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்னு இருக்கு இல்லையா, ஸோ நான் என்ன வேல்யூ வந்து என்டர் பண்ணுறேன் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ TESTING அப்படின்னு இந்த எல்லா கீஸையும் நான் ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும்னா அந்த கெட்டஸ் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூஸை ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் யூசர்கிட்ட இருந்து. நான் ஒன்ஸ் என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே அதோட யூசர்கிட்டருந்து வாங்கக்கூடிய அந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரீட் பண்ணாது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் புட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு அந்த வேரியபிள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே அந்த கெட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நிறுத்திடுச்சு. நான் என்ன என்டர் பண்ணுறேனோ அந்த வேல்யூ வாங்குறதுக்கு நிறுத்திடுச்சு. புட்டஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்க்கு நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ ஒரு லெட்டருக்கும் இது வந்து ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கே ஒர்க் ஆகுறப்ப கண்டிப்பாக லெட்டருக்கு ஒர்க் ஆகாமல் போகுமாங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். யூ என்டர்டு யூ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரிங் கண்டிப்பாக வந்து இது வந்து ரீட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ரீட் பண்ணுறது கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்து பார்த்தோம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லெட்ரு வந்து நம்ம கொடுத்து பார்த்தோம் யூ அப்படின்னு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்து பார்க்க போகிறேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணுது. அதில் ஸ்பேசஸ்லாம் கொடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து அப்போல்லாம் நம்ம கொடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ EduTut அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ஈஸி டு லேர்ன் ப்ரோக்ராமிங் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். வித் ஸ்பெஷல் கேரக்டருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்பேஸஸும் இருக்குது, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எல்லா லெட்டர்ஸுமே வந்து நான் கீஸில் ப்ரெஸ் பண்ணுறப்ப எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டஸ் ஃபங்க்ஷன் வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ ஸ்டாப் பண்ணி முடிச்சிருச்சு. அந்த STR அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 1 செகண்ட்
எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வேரியபிள் தான் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, நான் என்ன லைன் வந்து என்டர் பண்ணியிருக்கேனோ அது அப்படியே எனக்கு போய் ஸ்டோர் பண்ணுது. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ என்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு புட்டஸ் ஃபங்க்ஷனை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ புட்டஸ் ஆஃப் எஸ்டிஆர், ஸோ அந்த எஸ்டிஆர் வேரியபிள் என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே கொண்டு போய் பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் என்டர் பண்ண வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா, EduTut இஸ் ஈஸி டு லேர்ன் ப்ரோக்ராமிங் இன் தமிழ் அப்படிங்கிற அந்த என்டையர் லைனே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கெட்டஸ் அண்ட் புட்டஸ் அப்படிங்கிறதுனா ஸ்ட்ரிங் ஆர் லைன் ஆர் சென்டென்ஸ் எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் இட் வில் ரீட் அன்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் ரீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கெட்டஸ் அண்ட் புட்டஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கெட்டஸ் அண்ட் புட்டஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தேர்ட் விதமான இன்பில்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா printf and scanf தான். இது எப்போவுமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.